வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷ்ணு யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு காண்டாக்ட் ஃபார்ம் 7 அப்படின்ற ஒரு ஃபார்மை வந்து யாரெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4 மூலமாகவும் அண்ட் கூகுள் டேக் மேனேஜர் மூலமாகவும் எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த காண்டாக்ட் ஃபார்ம் 7 சப்மிஷனை என்ன அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட வெப்சைட் போகிறேன். என்னோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்குது. இந்த மெனுவை கிளிக் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு காண்டாக்ட் ஃபார்ம் 7 அப்படின்ற ஒரு ஃபார்ம் வந்து எனக்கு ஷோ ஆகுது. ரைட்டுங்களா? இந்த காண்டாக்ட் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் சில ஃபீல்டெல்லாம் கேட்கப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நேம் கேட்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு நேம் டைப் பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு அவங்களோட இமெயில் ஐடி டைப் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல moov1985@gmail.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அவங்களோட ஃபோன் நம்பர் கேட்டிருக்கு. ஸோ ஃபோன் நம்பர் வந்து டைப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட மெசேஜ், ஸோ என்ன பர்பஸ்க்காக இந்த பர்டிகுலர் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு மெசேஜ் இருக்குது. இந்த இடத்துல ஐ நீட் தி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் சப்மிட் கொடுத்தாங்களாக்கும் இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ஃபீல்டு அவங்க என்னென்ன டேட்டாலாம் வந்து டைப் பண்ணாங்களோ அந்த பர்டிகுலர் டேட்டாஸ் எல்லாமே அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் ஓனருக்கு வந்து ஒரு லீடாக வந்து சென்ட் ஆகும் த்ரூ இமெயில் மூலமாக. ரைட்டுங்களா? இட் இஸ் கால்ட் காண்டாக்ட் ஃபார்ம் 7 சப்மிஷன். ரைட்டுங்களா? இந்த காண்டாக்ட் ஃபார்ம் 7 சப்மிஷன் வந்து யாரெல்லாம் இப்படி சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எப்படி ட்ராக் பண்ண போகிறோம் அதுதான் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம். ஸோ இதை லைவாக ட்ராக் பண்ணுறதுக்கு நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸ் 4ஐயும் கூகுள் டேக் மேனேஜரும் யூஸ் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மை யாரெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறதுக்கு நான் கூகுள் டேக் மேனேஜர் போகிறேன். கூகுள் டேக் மேனேஜரில் போய்ட்டு ஒரு பர்டிகுலர் டேக்கை வந்து இன்ஸ்டால் பண்ணி அந்த பர்டிகுலர் டேக்கை வந்து ஃபயர் பண்ணுவேன். ஃபயர் பண்ணுறப்ப அங்கே காட்டக்கூடிய ஒரு சில ஃபீல்டெல்லாம் வந்து ட்ராக் பண்ணி எடுத்து அது வந்து கூகுள் டேக் மேனேஜரில் வந்து ட்ராக் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். ரைட்டுங்களா? ஸோ என்னென்ன பேராமீட்டர்லாம் நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னா ஃபார்ம் ஐடி அண்ட் ஈவெண்ட் நேம், இந்த 2 பேராமீட்டர் தான் நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். இந்த 2 பேராமீட்டரும் நீங்கள் நார்மலாக கூகுள் டேக் மேனேஜரில் போய்ட்டு ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டை வந்து நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்த்தீங்களாக்கும் இந்த பர்டிகுலர் 2 ஃபீல்டு வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது. நான் செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னோட கூகுள் டேக் மேனேஜர் போகிறேன். ஸோ கூகுளில் போய்ட்டு டேக் மேனேஜர் .google.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்னோட வெப்சைட்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ப்ரிவ்யூ அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த ப்ரிவ்யூன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்னோட வெப்சைட்டோட URL டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் கனெக்ட் கொடுக்குறேன். கனெக்ட் கொடுத்தனாக்கும் என்னோட வெப்சைட் வந்து கூகுள் டேக் மேனேஜரோட கனெக்ட் ஆகும். ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அகெயின் காண்டாக்ட்ன்ற இந்த பர்டிகுலர் மெனுவுக்கு போகிறேன். மெனுவில் போய்ட்டு இந்த ஃபார்ம் வந்து நான் சப்மிட் பண்ணுறேன். ரைட்டுங்களா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து நேமில் வந்து டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். மெயிலில் பார்த்தீங்கன்னாக்கும் test@gmail.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பரில் 9600231980 ஃபோன் நம்பரில் வந்து இந்த பர்டிகுலர் ஃபோன் நம்பரை நான் டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மெசேஜில் வந்து ஐ நீட் தி DM சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் டைப் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? ஒன்ஸ் இந்த எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் சப்மிட் கொடுக்குறப்போ எனக்கு அந்த பர்டிகுலர் ஃபார்ம் ஐடி அண்டு ஈவெண்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் 2 பேராமீட்டரும் என்னால் வந்து ட்ராக் பண்ண முடியாது. செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட டேக் மேனேஜரை போய்ட்டு ஜஸ்ட் கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தனாக்கும் எனக்கு இந்த இடத்துல காண்டாக்டஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் லிங்க் கிளிக்கில் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த ஃபார்ம் எனக்கு ஜென்ரேட் ஆகலை. காண்டாக்டஸ் ஃபார்மே எனக்கு ஜென்ரேட் ஆகலை. எனக்கு அந்த காண்டாக்ட் ஃபார்ம் வந்து நீங்கள் இந்த இடத்துல ஜென்ரேட் ஆனதான் அதை கிளிக் பண்ணி இந்த 2 பேராமீட்டரும் என்னால் வந்து நோட் பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ இந்த 2 பேராமீட்டரும் கம்பல்சரி உங்களுக்கு வந்து காண்டாக்ட் ஃபார்ம் 7 சப்மிஷன் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து தேவை. இந்த 2 பேராமீட்டர் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கோடு கொடுத்துருக்கேன். இந்த கோடு எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் கூகுள் டேக் மேனேஜரில் ஒரு டேகை வந்து கிரியேட் பண்ணி இந்த கோடை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது எப்படி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். அந்த பர்டிகுலர் கோடு பேர் என்னன்னா காண்டாக்ட் ஃபார்ம் 7 ஈவெண்ட் ட்ராக்கிங் ஆட்டோ ஈவெண்ட் லிசனர் கோட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் கோடை எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் ஒரு டேக்கில் சப்மிட் பண்ணி இந்த 2 பேராமீட்டரையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ரைட்டுங்களா? இது எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் டேக் மேனேஜர் போங்க. உங்கள் கூகுள் டேக் மேனேஜரில் ஆல்ரெடி என்னோட டேக் மேனேஜர் வந்து ஃபயர் ஆகிட்டு இருக்குது. அதை நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டேக்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நியூன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நியூன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு டேக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணுங்கள். டேக் கான்ஃபிகரேஷனில் இங்கே ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக நிறைய டேக் டைப் வந்து இருக்குது. ரைட்டுங்களா?
இந்த டேக் டைப்பை நம்ம எதுவும் செலக்ட் பண்ண தேவையில்ல. இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இது வந்து ஒரு கஸ்டம் கோடுன்னு சொல்லலாம் ரைட்டுங்களா, ஒரு கஸ்டம் HTML கோட். இந்த கஸ்டம் HTML கோடை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே டேக் டைப்பில் பொறுத்தவரை கஸ்டம் HTML இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த கஸ்டம் HTMLன்ற இந்த ஃபீல்டில் அந்த பர்டிகுலர் கோடை வந்து பேஸ்ட் பண்ணுங்க ரைட்டுங்களா. இந்த கோடு தான் நம்ம அந்த ஃபார்ம் ஐடியும் ஈவெண்ட் நேமும் வந்து கெட் பண்ண போகிறதுக்கான கோட் ரைட்டுங்களா. ஒன்ஸ் உங்களோட கஸ்டம் HTML கோடை வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் டேக்குக்கு வந்து ஒரு நேம் கொடுங்க. தட் இஸ் கால்ட் அஸ் CHTML கான்டாக்ட் ஃபார்ம் 7 லிசனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிட்டேன் ரைட்டுங்களா. இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான். ஒன்ஸ் நீங்கள் அந்த கோடை பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ட்ரிகரிங் செட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ட்ரிகரிங்கை பொறுத்தவரை ஜஸ்ட் இந்த ட்ரிகரிங்கில் சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ட்ரிகரில் ஆல் பேஜஸ் கொடுத்துங்க ரைட்டுங்களா. ஆல் பேஜஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் இப்போ சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் டேக் வந்து நீங்கள் இப்போ ப்ரிவியூ பார்க்கணும் ரைட்டுங்களா. ஜஸ்ட் இப்போ ப்ரிவியூ கொடுங்க. ப்ரிவியூ கொடுத்துட்டு உங்கள் வெப்சைட்டோட URL டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் கொடுத்தீங்களாக்கும் இப்போ மறுபடியும் உங்கள் வெப்சைட்டும் கூகுள் டேக் மேனேஜரும் இப்போ கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இப்போது உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் ஃபார்ம் அப்படின்ற பர்டிகுலர் மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்ம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிங்களாக்கும் இப்போ உங்களுக்கு வந்து அந்த 2 பேராமீட்டரை உங்களால் ட்ராக் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து மறுபடியும் இந்த இடத்துல என்னோட இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணுறேன். ஸோ நேம்ன்ற இடத்துல வந்து என்னோட நேம் டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இமெயில் ஐடியில் வந்து என்னோட இமெயில் ஐடி டைப் பண்ணுறேன். ஃபோன் நம்பரில் என்னோட ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மெசேஜில் வந்து ஐ நீட் தி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் ஃபார் மை பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன் ரைட்டுங்களா. ஒன்ஸ் டைப் பண்ணிட்டு இங்கே சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணனாக்கும் இது வந்து தேங்க்யூ பேஜுக்கு வந்து டைரக்ட் ஆகக்கூடாது ரைட்டுங்களா. இதே பேஜில் தான் இது லோட் ஆகிட்டு நிற்கணும். இந்த மாதிரி தேங்க்யூ ஃபார் யுவர் மெசேஜ் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இல்லைனா அவங்க வந்து ஒரு சில வெப்சைட் ஓனர் என்ன பண்ணிப்பாங்கன்னா இந்த ஃபார்ம் சப்மிஷனுக்கு வந்து வேற ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அது பிரச்சனை கிடையாது. அவங்க மொத்தம் இந்த பர்டிகுலர் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணாலும் சரி அல்லது இங்கே சென்டுன்னு கொடுத்துருப்பாங்க சில பேர், அந்த சென்ட் பட்டனை கிளிக் பண்ணாலும் சரி அதே பேஜில் தான் லோட் ஆகி நிற்கணும் ரைட்டுங்களா. வேறு தேங்க்யூ பேஜுக்கு போகக்கூடாது. ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சப்மிட் அல்லது சென்டுன்ற பட்டனை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ உங்கள் டேக் மேனேஜர் போங்க. டேக் மேனேஜரில் போய்ட்டு ஜஸ்ட் கண்டினியூன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட கான்டாக்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த இடத்துல CF7 சப்மிஷன் இருக்கும். இந்த CF7 சப்மிஷன்னா கான்டாக்ட் ஃபார்ம் 7 சப்மிஷன் இருக்கும் ரைட்டுங்களா. அப்போ இந்த பர்டிகுலர் எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு காட்டப்பட்டிருக்காது ரைட்டுங்களா. இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ரிவ்யூ பார்க்குறப்போ இந்த பர்டிகுலர் ஃபீல்டு வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகலை. இப்போ வந்து எனக்கு டிஸ்பிளே இருக்குது. ஏன் இப்போ டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு கஸ்டம் HTML கோடை வந்து நான் ஒரு டேக்கில் போட்டு அதை நான் ரிவ்யூ பார்த்துருக்கேன் ரைட்டுங்களா. அதனால தான் எனக்கு இந்த இடத்துல CF7 சப்மிஷன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஃபீல்டு வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஒன்ஸ் இதை செலக்ட் பண்ணுங்கள். வந்துட்டு இந்த இடத்துல டேட்டா லேயர் இருக்கும், இதை செலக்ட் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. இந்த டேட்டா லேயரில் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஐடி அப்படின்றத இந்த பர்டிகுலர் ஃபீல்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கும். இந்த ஃபார்ம் ஐடி வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரைட்டுங்களா. ஃபார்ம் ஐடியும் இந்த ஈவெண்ட் இந்த பர்டிகுலர் 2 ஃபீல்டு தான் உங்களுக்கு தேவை. இந்த 2 ஃபீல்டையும் நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ ஈவெண்ட்ன்ற இடத்துல CF7 சப்மிஷன் இருக்குது. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபார்ம் ஐடின்ற இடத்துல 2358 இருக்கு. இந்த பர்டிகுலர் ஃபீல்டையும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ரைட்டுங்களா. இப்போ நம்ம கூகுள் டேக் மேனேஜரில் இதுக்குன்னு தனியாக ஒரு டேக் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த டேக்கில் இந்த ஃபார்ம் ஐடியும் ஈவெண்ட்டும் இருக்கிற மாதிரி ஒரு டேக்கு ட்ரிகரை கிரியேட் பண்ணி அதை நம்ம ஃபயர் பண்ணுறப்போ இது ப்ராப்பராக ஃபயர் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யாரெல்லாம் ஃபார்ம் சப்மிஷனை சப்மிட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் வந்து ட்ராக் ஆகிட்டே இருக்கும் ரைட்டுங்களா. இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போது உங்களோட கூகுள் டேக் மேனேஜர் போங்க. கூகுள் டேக் மேனேஜரில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரிகரை வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ என்னோட ஆல்ரெடி ஃபயர் ஆகிட்டு இருக்க அந்த ட்ரிகர்லாம் நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு அகைன் கூகுள் டேக் மேனேஜர் போகிறேன். இந்த கூகுள் டேக் மேனேஜரில் போய்ட்டு இப்போ ட்ரிகரை செலக்ட் பண்ணுறேன். ட்ரிகரை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல நியூன்ற பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ட்ரிகர் கான்ஃபிகரேஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கஸ்டம் ஈவெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ஈவெண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டேட்டா லேயரில் வந்து காப்பி பண்ண அந்த ஈவெண்ட் நேமை கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் டேட்டா லேயரில் காப்பி பண்ண ஈவெண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னாக்கும் CF7 சப்மிஷன் இருக்குது. இந்த பர்டிகுலர் நேமே நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன் ரைட்டுங்களா. CF7 சப்மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட் நேம் வந்து கம்பல்சரி உங்களோட டேட்டா லேயரில் வந்து என்ன ஈவெண்ட் நேம் நீங்கள் வந்து காப்பி பண்ணீங்களோ அந்த பர்டிகுலர் நேமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. ஒன்ஸ் உங்களோட ஈவெண்ட் நேம் வந்து இந்த இதில் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ட்ரிகருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துங்க. இந்த பர்டிகுலர் ட்ரிகரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக கஸ்டம் CF7 சப்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன்.
ஒன்ஸ் இந்த ட்ரிகருக்கு வந்து ஒரு நேம் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இதை நான் சேவ் பண்ணுறேன் ரைட்டுங்களா. சேவ் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் நம்ம டேக் வந்து கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஜஸ்ட் டேக்ன்ற ஆப்ஷன் போங்க. டேக்கில் போய்ட்டு இப்போ கிரியேட் நியூ டேக் கொடுங்க. கொடுத்துட்டு டேக் கான்ஃபிகரேஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கூகுள் அனாலிட்டிக்ஸ் GA4 ஈவெண்ட் இருக்கும். இந்த பர்டிகுலர் டேக் டைப் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன் டேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் டேக் கிரியேட் பண்ணுறப்ப என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த பர்டிகுலர் கூகுள் அனாலிட்டிக்ஸ் டேக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நான் என்னோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் டேக் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் டேக் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கும் அதில் வந்து எப்படி கூகுள் அனாலிட்டிக்ஸ் டேக் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்ஸ் உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் டேக்கை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஈவெண்ட் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈவெண்ட் நேமில் வந்து நான் ஃபார்ம் சப்மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இதனோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான் ரைட்டுங்களா. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா நேம் பார்த்தீங்கன்னாக்கும் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் கொடுங்க ரைட்டுங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். செகண்ட் வந்து ஒரு 2 வேர்டை வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும் ரைட்டுங்களா. ஹைஃபன் கொடுத்துறாதீங்க, அண்டர்ஸ்கோர் கொடுத்துங்க. நான் இப்போ வந்து என்னோட வெப்சைட்டில் யாரெல்லாம் ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் சப்மிஷன் பண்ணுறாங்களோ அதை தான் ட்ராக் பண்ண போகிறேன். அதனால் இந்த இடத்துல என்னோட ஈவெண்ட் நேம் வந்து ஃபார்ம் சப்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுக்கிறேன் ரைட்டுங்களா. நேம் வச்சுட்டு இந்த இடத்துல ஈவெண்ட் பேராமீட்டருக்கு பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஆட் ரோ அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து நம்ம வேல்யூ கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ வேல்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேராமீட்டர் நேம் கொடுத்துக்கலாம். இப்போ பேராமீட்டர் நேம் பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி டேட்டா லேயரில் வந்து நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம காப்பி பண்ணமோ அந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஃபார்ம் ஐடியை வந்து தான் நான் ட்ராக் பண்ண போகிறேன். அதனால் இந்த இடத்துல பேராமீட்டர் நேமில் ஃபார்ம் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேராமீட்டர் நேம் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட வேல்யூ கொடுக்கணும். ஸோ வேல்யூ வந்து ஆல்ரெடி நம்ம டேட்டா லேயரில் ட்ராக் பண்ணுறப்போ அதுக்கு என்ன வேல்யூ கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நம்பர்ஸ் கிடச்சிச்சு ரைட்டுங்களா. 2358 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கிடச்சிச்சு. இந்த நம்பர் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ட்ராக் ஆகணும் ரைட்டுங்களா. ஸோ அதுக்காக இந்த இடத்துல வந்து வேல்யூன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேல்யூவில் போய்ட்டு நான் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு எனக்கு அந்த ஐடியோட வேல்யூ வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஏதாவது வேரியபிள் இருக்கான்னு பார்க்குறேன் ரைட்டுங்களா. ஸோ கிளிக் ஐடி தான் இருக்குது, ஃபார்ம் ஐடின்றது எதுவுமே இல்லை ரைட்டுங்களா. ஃபார்ம் ஐடி வேல்யூ கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல கஸ்டமைசபிளாக நானே வந்து ஒரு ஃபார்ம் ஐடி வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். நான் கஸ்டமைசபிளாக ஒரு ஃபார்ம் ஐடி கிரியேட் பண்ணணும்னா பில்டின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பில்டின்ஸில் பக்கத்தில் கூடிய இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த வேரியபிள் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்களா, இது வந்து யூசர் டிஃபைன்டு வேரியபிள் கான்ஃபிகரேஷன் பிளேஸ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்மளா ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் ரைட்டுங்களா. அப்போது இந்த இடத்துல இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டேட்டா லேயர் வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டா லேயர் வேரியபிளை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல டேட்டா லேயர் வேரியபிள் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்க இந்த ஃபார்ம் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபார்ம் ஐடி நேம் வந்து என்ன நேமில் இருக்கோ அதை அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க ரைட்டுங்களா. ஃபார்ம் கேப்ஸ் ஐ ஸ்மால் டின்னு இருக்குது, அதை அப்படியே டேரெக்டாக காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இந்த இடத்துல டேட்டா லேயர் வேரியபிள் நேமில் அதை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அன்டைட்டில்டு வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு நேம் கொடுங்க. நேமுக்கு வந்து பார்த்தீங்களாக்கும் ஜஸ்ட் இந்த இடத்துல நான் டிஎல்வி ஃபார்ம் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ இந்த டிஎல்வி நான் என்னன்னா டேட்டா லேயர் வேரியபிள் ஃபார்ம் ஐடி ரைட்டுங்களா. இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த இடத்துல அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கும் டிஎல்வி ஃபார்ம் ஐடின்றது செலக்ட் ஆகிடும் ரைட்டுங்களா. ஸோ ஒன்று இங்கே இருக்கக்கூடிய ப்ரீ டிஃபைன்டு வேரியபிளை நம்ம செலக்ட் பண்ணணும். அப்படி ப்ரீ டிஃபைன்டு வேரியபிள் இல்லை அப்படின்னா நம்ம இந்த பில்டின்ஸில் போய்ட்டு நம்மளா ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணணும். அந்த வேரியபிள் தான் நான் கிரியேட் பண்ண அந்த ஃபார்ம் ஐடி அப்படின்ற அந்த பர்டிகுலர் வேரியபிள் ரைட்டுங்களா. ஒன்ஸ் உங்களோட ஃபார்ம் ஐடி வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு இந்த வேல்யூன்ற இடத்துல வந்து நீங்கள் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் இப்போ ட்ரிகரிங் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் ட்ரிகரிங்கில் வந்து ஆல்ரெடி நான் வந்து CF7 சப்மிஷன் அப்படின்ற பர்டிகுலர் ட்ரிகரை வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரிகரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் டேக்கு வந்து ஒரு நேம் கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த டேக் நேமை பொறுத்தவரை GA4 ஈவெண்ட் ஃபார்ம் சப்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான். ஸோ ஒன்ஸ் இதோட நேம் டேக்கோட நேம் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ப்ரிவ்யூ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் ஃபார்ம் சப்மிஷன் வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆகுதுன்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ரைட்டுங்களா. ஸோ ஜஸ்ட் என்னோட வெப்சைட்டோட அட்ரஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் கனெக்ட் கொடுக்குறேன். கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்னோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இந்த என்னோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ன்ற இந்த மெனு கிளிக் பண்ணுறேன். இந்த மெனு கிளிக் பண்ணிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஃபார்ம் வந்து நான் சப்மிட் பண்ணுறேன் ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டு நேம் கேட்டிருக்காங்க. ஸோ நேமில் வந்து என்னோட நேம் டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்னோட இமெயில் ஐடி டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னோட ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மெசேஜ் டைப் பண்ணுறேன். ஐ நீட் தி ஃபுல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் ஃபார் மை பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் சப்மிட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணனாக்கும் எனக்கு வந்து நான் கிரியேட் பண்ண கான்டாக்ட் ஃபார்ம் சப்மிஷன் வந்து ட்ரிகர் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். நான் ஜஸ்ட் கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தனாக்கும் எனக்கு
எனக்கு அந்த ஃபார்ம் சப்மிஷன் வந்து எனக்கு ட்ரிகர் ஆகுது ரைட்டுங்களா. GA4 ஈவெண்ட் ஃபார்ம் சப்மிஷன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் டேக் வந்து எனக்கு ப்ராப்பராக வந்து ஃபயர் ஆகுது. ஸோ ஒன்ஸ் உங்களோட டேக் வந்து ப்ராப்பராக ஃபயர் ஆகிறப்போ இந்த இடத்துல CF7 சப்மிஷன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்களாக்கும் உங்கள் டேக் வந்து ஃபயர் ஆகிறது வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். என்ன நேமில் வந்து நீங்கள் அந்த டேக் கிரியேட் பண்ணீங்களோ அந்த பர்டிகுலர் நேமில் உங்கள் டேக் வந்து ஃபயர் ஆகிட்டு இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்கும் நீங்கள் செலக்ட் பண்ண அந்த எல்லா வேல்யூவும் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இடத்துல எனக்கு வேல்யூஸ்ன்றது பார்த்தீங்கன்னாக்கும் 2358 காட்டுது ரைட்டுங்களா. ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு என்னோட பேராமீட்டரை வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறப்போ என்னோட ஃபார்ம் ஐடி என்ன நேமில் இருந்துச்சோ அதே நேம் தான் எனக்கு இந்த இடத்துல காட்டுது. பட் உங்களுக்கு டிஃபால்ட்டாக நேம்ஸில் தான் காட்டும் ரைட்டுங்களா. நேம்ஸில் காட்டுறப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த யூசர் டிஃபைன்டு வேரியபிள் தான் அந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த இடத்துல நீங்கள் வேல்யூஸ்ன்றதை செலக்ட் பண்ணிடலாக்கும் அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ரைட்டுங்களா. ஸோ இதை வச்சு செக் பண்ணிடலாம் நம்மளோட ஃபார்ம் வந்து ப்ராப்பராக இங்கே ட்ராக் ஆகிட்டு இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்ததுமேவும் இதே பர்டிகுலர் டேட்டாவை வந்து நீங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ்லையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை எப்படி செக் பண்ணலாம்னா ஜஸ்ட்டு உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே கான்ஃபிகர் பார்த்தீங்களா, இந்த கான்ஃபிகரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த இதில் டீபக் வியூன்னு இருக்கும், இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே செலக்ட் பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்டென்ஷனை பொறுத்தவரை கூகுள் அனாலிட்டிக்ஸ் டீபக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும், அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணிங்களாக்கும் இங்கே ஃபார்ம் சப்மிஷன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து உங்களுக்கு ட்ராக் ஆக ஆரம்பிக்கும். இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்களாக்கும் நம்ம ஃபார்ம் ஐடின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டேக் கிரியேட் பண்ணி அதை வந்து நம்ம ட்ரிகர் பண்ணியிருப்போம். அந்த ஃபார்ம் ஐடி வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ட்ராக் ஆக ஆரம்பிக்கும். இந்த பர்டிகுலர் ஃபார்ம் ஐடியை செலக்ட் பண்ணிங்களாக்கும் நம்ம என்ன ஃபார்ம் ஐடியில் வந்து நம்ம டேக் கிரியேட் பண்ணமோ அந்த பர்டிகுலர் ஃபார்ம் ஐடியை வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதை வச்சு செக் பண்ணிடலாம் நம்மளோட ஃபார்ம் சப்மிஷன் வந்து ப்ராப்பராக ட்ராக் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ அதை வந்து கூகுள் டேக் மேனேஜர்லையும் செக் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸ்லையும் செக் பண்ணியாச்சு. ஒன்ஸ் இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை ஃபுல்லாக நீங்கள் ஒரு கஸ்டமைசபிளாக ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு கீழே இதெல்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணுற விரும்புறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கஸ்டம் டெஃபினேஷன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் கஸ்டம் டைமென்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல டைமென்ஷன் நேம் பொறுத்தவரை ஃபார்ம் ஐடி அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் நேம் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஈவெண்ட் நேமை பொறுத்தவரை நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் நேம் கொடுங்க. ஸோ அதுக்கு உங்கள் கூகுள் டேக் மேனேஜர் போங்க. கூகுள் டேக் மேனேஜரில் போய்ட்டு இங்கே ஈவெண்ட் பேராமீட்டரில் என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த பர்டிகுலர் நேமை வந்து காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி ஜஸ்ட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸில் இந்த டைமென்ஷன் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் நேமை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஈவெண்ட் பேராமீட்டர்லையும் அந்த பர்டிகுலர் நேமை பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்களாக்கும் இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். நான் ஆல்ரெடி அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் கஸ்டமைசபிள் ஈவெண்ட்டில் வந்து நம்மளோட ஃபார்ம் வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்டு இருக்கும் இல்லைங்களா. இந்த ஃபார்ம் ஐடி வந்து 2358 வேல்யூ வந்து நம்ம கஸ்டமைசபிளாக கிரியேட் பண்ண இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்ன்ற நேமில் வந்து ஃபார்ம் ஐடின்ற நேமில் வந்து ட்ராக் ஆகிட்டே இருக்கும். அந்த பர்டிகுலர் ஃபார்ம் சப்மிஷன் கவுண்ட்டை வந்து நீங்கள் 24 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு வந்து ஈவெண்ட்டில் போய் பார்த்தீங்களாக்கும் அதில் வந்து அந்த கவுண்டெல்லாம் உங்களுக்கு காட்டும். அதை ஃபுல்லாக நீங்கள் கன்வர்ஷனை எடுத்து அந்த கன்வர்ஷனில் வந்து அந்த பர்டிகுலர் டேட்டாவை நீங்கள் கூகுள் ஆட்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து நீங்கள் ரீமார்க்கெட்டிங் ஆடுக்கு வந்து நீங்கள் ஷோ பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இதுதான் வந்து உங்கள் கான்டாக்ட் ஃபார்ம் 7 வந்து யாரெல்லாம் சப்மிட் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்றத வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன். இந்த பர்டிகுலர் வீடியோ பொறுத்தவரை யாரெல்லாம் உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு கான்டாக்ட் ஃபார்ம் 7 வந்து சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்றத கூகுள் அனாலிட்டிக்ஸ் மூலமாகவும் கூகுள் டேக் மேனேஜர் மூலமாகவும் எப்படி வந்து ட்ராக் பண்ணுறது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷனை வந்து நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்குன்னு நான் நம்புறேன். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கூகுள் அனாலிட்டிக்ஸ் இருக்கக்கூடிய அனதர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.